சக்சஸ்ஃபுல் பீப்புள் எல்லாருமே அவங்களோட 80% ஆஃப் டைம் அவங்க செய்யற வேலையிலயோ இல்ல பிசினஸ்லயோ தான் போடுவாங்க. இது ஏன்? நம்ம மைண்ட்ல ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல் பீப்புள் அப்படின்னு யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா, ஊர்ல பெரிய பணக்காரங்க, இந்தியாவுல பெரிய பணக்காரங்க, இல்லையா நம்ம செய்யற தொழிலையே நம்மளை விட முன்னாடி இருக்கிறவங்க, இவங்களையெல்லாம் நம்ம மைண்டுக்கு கொண்டு வருவோம். நம்மளும் அந்த மாதிரி ஆகணும் அப்படிங்கிற ஒரு ட்ரீமோட ஒர்க் பண்ணுவோம். ஆனா அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களோட டே டு டே லைஃப் ஸ்டைல் என்ன, அவங்களோட டேவை எப்படி அவங்க ஆர்கனைஸ் பண்றாங்க அப்படிங்கறதுல நம்ம நிறைய கவனம் செலுத்த மாட்டோம். சோ இது நம்ம கிட்ட இருக்கிற ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். காலையில இருந்து சாயந்தரம் வரையிலும் இருக்கிற அவங்களோட டேல 80% ஆஃப் டைம் எங்க குடுக்குறாங்க அப்படின்னா, ஒண்ணு அவங்க செய்யற வேலையில, இல்லைன்னா பிசினஸ்ல குடுக்குறாங்க. இப்போ இதுக்கு சிம்பிளான உதாரணமா நாங்க யார பாக்குறேன் அப்படின்னா, எங்க வீட்டுக்காரரையும் எங்க அம்மாவையும் பாக்குறேன். இப்ப அவங்களோட மேக்சிமம் டைம் அவங்க அவங்களோட தொழில தான் கொடுக்குறாங்க. அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னாலும் சரி, அவங்க ஃபேமிலிலேயே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ஊர் திருவிழா இந்த மாதிரி எதுவா இருந்துச்சு அப்படின்னாலுமே எந்த விதத்திலயும் அவங்க தொழில் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப கான்சியஸா இருப்பாங்க. இது சின்ன தொழிலா இருந்தாலும் சரி, பெரிய தொழிலா இருந்தாலும் சரி. நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாள் கூட லீவ் போட மாட்டாங்க. இப்ப எனக்கு இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கையில கிடைக்குது. பிஃபோர் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தேன். ஃபர்ஸ்ட் நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ள வந்த உடனே இதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கறதுல நான் நிறைய டைம் கொடுக்குறேன். அந்த டைமை முதல்ல ஃபர்ஸ்ட் என்னோட காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் எப்படி ஒரு டேவா ஆர்கனைஸ் பண்ணலாம், என்னோட வீட்டு வேலையும் பாதிக்கப்படக்கூடாது, அதே சமயம் இந்த கிடைச்சிருக்கிற தொழிலையும் நான் நிறைய கத்துக்கிறதுக்கும் டைம் கொடுக்கணும், அங்க அவங்க கூட இருந்து பிராக்டிஸ் பண்றதுக்கும் டைம் கொடுக்கணும். அப்படிங்கும் போது நான் நிறைய டைமை இங்க கொடுக்கறதுக்கு என்னால என்னென்னலாம் முடியுமோ அதை எல்லாமே பண்ண ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் விஷயம் ஆரம்பிக்கிறது காலையில நேரமா எழுந்துக்கிறது. காலையிலேயே மேக்சிமம் வீட்டு ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சென்டருக்கு போறது. சென்டர்ல இருந்து நிறைய ஃபேமிலிக்கு உண்டான ஒர்க்கை முன்னாடியே கம்ப்ளீட் பண்றது. நாளைக்கு என்னென்னலாம் வேலை செய்யணுமோ அதை முன்னாடியே கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி செய்யறது அப்படின்ட்டு நிறைய நான் இங்க டைம் கொடுக்க ஆரம்பிச்சேன். அப்படி டைம் கொடுத்ததுனாலதான் இந்த தொழிலை என்னால சக்சஸ்ஃபுல்லா கத்துக்க முடிஞ்சது.